ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து குயிக்கா நிஃப்டி 50 உடைய பிரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருந்ததுங்கிறத பார்த்துட்டு வந்துருவோம். அது கூட நான் இன்னைக்கு வந்து ஒரு 14K வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தேன். அ இந்த எத லாஜிக்க யூஸ் பண்ணி நான் எங்க பை பண்ணேன், எங்க செல் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இன்னைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ பார்த்தீங்கன்னா, 6 லாட் வந்து நான் பை பண்ணியிருந்தேன். இத வந்து நான் ChatGPTல கேட்டேன் எத்தன பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது. அ நான் 6 லாட்டு. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 390 யூனிட்ஸு. நான் பை பண்ணது பார்த்தீங்கன்னா, ₹70க்கு வந்து நான் பை பண்ணேன். ஸோ டோட்டல் என்னுடைய இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா, 27 கே. என்னுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 14K 300 அப்படிங்கிறத நான் வச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ஓவராலா 52% வந்து எனக்கு கிடைச்சது. இந்த 52% எப்படி நம்ம புக் பண்ணணும் இன்னைக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய லாஜிக் இன்னைக்கு பார்க்க போறது. சரி. அ இது வந்து நான் ஓப்பன் கேண்டிலு. இதோடைய ஓப்பன் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, நேத்தியோடைய பிரைஸ்லருந்து நேத்தியோட லாஸ்ட் கேண்டில் இருக்கு இல்லையா? அதோடைய க்ளோஸ் பிரைஸ்லருந்து கொஞ்சம் கீழ வந்து ஓப்பன் ஆயிருந்தது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் வந்து ஆப்வியஸா வந்து இன்சைட் தான். இன்சைட் மார்க்கெட். நேத்தியோட மார்க்கெட்டுக்கு இன்சைடு. நேத்தியோட மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா, முந்தா நேத்தியோடைய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, அ இன்சைடு தான். உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? இது வந்து அ 17 ஜூலை. இது வந்து பார்த்தீங்கன்னா, 20 ஜூலை. இது வந்து 21 ஜூலை. ஓகே. இன்னியோடைய ஓஆர்பி ஃபர்ஸ்ட் கேண்டில் இருக்கு இல்லையா? அத நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில லாஜிக் என்னன்னா, ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். மார்க்கெட் வந்து அ ரெட், ரெட், ரெட் அப்புறம் வந்து ஒரு கிரீன். அப்புறம் ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட் ஃபால் ஆயிருக்கு. ஸோ என்ன பண்றேன்னா, இந்த கிரீன் கேண்டில் இருக்கு இல்லையா? நம்ம ரெட், 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 கிரீன், ரெட் அப்படின்னு வந்துச்சுனாலே, இது வந்து ஏதோ ஒரு டிமாண்ட் ஒண்ணு இருந்தது. அந்த டிமாண்ட வந்து உங்களுக்கு பிரேக் பண்ணியிருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு சப்போர்ட் இருந்திருக்கு இந்த இடத்துல. அந்த சப்போர்ட்ட வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிட்டு தான் ஃபால் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா, திருப்பி இந்த சப்போர்ட்டுக்கு வரப்போ வெயிட் பண்றேன். ஸோ ஆல்மோஸ்ட் எய்தர் நான் இந்த இடத்துக்கு வந்தாலும் நான் செல் பண்ணுவேன். இல்லாட்டி இந்த கேண்டில் இருக்கு இல்லையா? இந்த கேண்டில் கிட்ட வந்தாலும் நான் செல் பண்ணுவேன். ஓகே. நான் இந்த கேண்டில் வந்து ஒரு ஒரு புல் குடுத்திருந்தான். இந்த கேண்டில நான் வந்து ஒரு பேஸா எடுத்துக்கிட்டு, இங்க நான் செல் பண்ணிக்கிட்டேன். செல் பண்ணி என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸா வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு இன்னைக்கு மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட்ங்கிறதுனால, நேத்தியோடைய ஓப்பன் அதாவது நேத்தியோடைய ஹை, லோ. லோ வந்தா கண்டிப்பா வந்து ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். ஹை வந்தா ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் டவுன் ஃபால்ல எக்ஸ்பெக்ட் பண்றதுனால, இது வந்தா நம்ம இந்த பாட்டம் லைன் டச் பண்ணுச்சுன்னா, நம்ம வந்து அ ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதேமாரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ராஃபிட்டா புக் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் ஆல்மோஸ்ட் இந்த இந்த இடத்துல டச் பண்ணிட்டு திருப்பி டச் பண்றப்ப என்னாட்டி ஆர்டர் எனக்கு விழல அந்த நேரத்துல. அ ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் இந்த இந்த கேண்டிலோட இந்த பொசிஷன்ல தான் வந்து எனக்கு இந்த ஆர்டர் வந்து அ கம்ப்ளீட் ஆச்சு. அம் 70க்கு நான் பை பண்ணிட்டு ஒரு 100 104, 105 அந்த ரேஞ்சில வந்து நான் சேல் பண்ணிக்கிட்டேன். ஓகே. ஸோ இதுலருந்து இந்த பாட்டம் இருக்கு இல்லையா? இந்த இந்த போர்ஷன் நம்ம கவர் பண்ணோம். மார்க்கெட் ஆப்வியஸாவே சப்போர்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியே ரிவர்சல் ஆயிடுச்சு. நம்ம திருப்பி கான்ட்ரா ட்ரேட்லாம் நம்ம பண்ணல இன்னைக்கு. அதெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னும் அ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நம்ம எல்லா நாளும் அது வந்து கான்ட்ரா ட்ரேடு. அது நம்ம இன்னைக்கு எக்ஸ்பைரி பொட்டன்ஷியலா மார்க்கெட் மார்னிங்லேருந்து ஃபால் ஆயிருக்கான்னா, உங்களுக்கு வந்து அ திருப்பி வந்து அத ரீட்ரேஸ்மென்ட் எடுத்துட்டு எங்க போவோம்னு நமக்கு தெரியாது. மார்க்கெட் எப்படி வேணாலும் பண்ணலாம். எவ்வளோ தூரம் போகும்னு நமக்கு தெரியாது. ஸோ சம்டைம்ஸ் இங்கேயே மார்க்கெட் நின்னுடும். சம்டைம்ஸ் இந்த இந்த ஓஆர்பிக்கு திருப்பி இங்க டச் பண்ணிட்டு இங்க புல் பேக் ஆகி திருப்பி இங்க வந்து நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம அந்த அந்த ப்ரிடிக்ஷன் நம்ம வந்து போல. ப்ராஃபிட்ட புக் பண்ணதுக்கப்புறம் டீசென்ட்டா சிஸ்டம க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்த வேலைய பார்க்க போயாச்சு. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு ட்ரேடு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சைட் மார்க்கெட் நேத்தி மார்க்கெட்டுக்கு ஓஆர்பிய பிரேக் பண்ணிட்டான். நேத்து வந்து ஓஆர்பிய வந்து பிரேக்கே பண்ணல. இன்னைக்கு பிரேக் பண்ணான். மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஃபால் குடுத்துட்டு, சின்ன ஒரு கரெக்ஷன் மேல வந்து ஒரு புல் பேக் குடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து அ நிஃப்டியோடைய அனாலிசிஸ் இன்னைக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.